ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க போடலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் டாமினிக் இயக்கத்தில் துல்கர் சல்மான் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 30 கோடி பட்ஜெட்டில் ஒரு 300 கோடியை அள்ளின லோகா சாப்டர் 1 இதை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் இப்போ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் உமன் சூப்பர் ஹீரோன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி அதுக்கான சக்ஸஸும் அடைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு சாதாரண சூப்பர் ஹீரோ படமாக அந்த மின்னல் முரளி மலையாளத்தில் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி பாணியில் இந்த படம் வந்திருக்கு. படத்தோட ப்ளஸ்ஸே நிறையா பட்ஜெட்டில் வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டை போட்டு கல்கி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நம்மளை செலவு பண்ணி 2.25 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஜவ்வாக எடுக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் சிம்பிளாக பெங்களூர் சிட்டின்னு காமிக்கிறாங்க. அந்த ஒரு இம்பேக்டை வந்து இந்த சின்ன பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. கல்யாண பிரியதர்ஷன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. உமன் சூப்பர் ஹீரோவாக பண்ணதுக்கு பாராட்டுகள். அதுவும் சூப்பர் ஹீரோன்றதையும் தாண்டி ஒரு வேம்பையர் மாதிரி இவங்களை கொண்டு போனது படத்தை நல்ல திருப்போம். அவங்க பிளட் எடுக்கிறது, இவங்களுக்கு வந்து நெல்சன் பயப்படுறது, அவங்களுக்கு லவ், டொவினோ தாமஸோட கேமியோ எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் ஃபுல்லாக இருட்டிலே இருக்குது. ஏன்னா பகல் வெளிச்சம் பட்டால் அவங்களுக்கு வந்து ஸ்கின்னு மாறிடும், வேம்பையர்ஸில் இருக்க முடியாதுன்னு. ஆனால் இருட்டிலே நல்ல ஒரு எடிட்டிங் சினிமோகிராஃபி பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு நார்மல் கதைனா கூட சாண்டியை வச்சு நல்ல கிரிப்பிங்காக ஸ்க்ரீன் பிளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சாண்டிக்கு வந்து லியோ கொடுத்தது செமரோல். நாச்சியப்பன்ற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் அறிவருக்கு பார்த்தோன்னே பெண்களுக்கு ஒரு பிடிக்காதது, இவர் வந்து ஊழலில் நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரு கரெக்டான ஒரு உமன் சூப்பர் ஹீரோவுக்கு ஏற்ற ஒரு வில்லன்றதை காமிச்சிடுறாங்க. வெளியில் வானத்தில் எங்கேயும் குதிக்காமல் மின்னல் முரளி மாதிரி லோக்கலாலே வில்லனாக போட்டது படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்ஸு. பட் இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இவரோட முடிவு வந்து கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கிற மாதிரி இருக்குது. மேபி செகண்ட் பார்ட்டில் இதோட பெட்டராக யாரோ வராங்கன்னு நம்பலாம். படம் வந்து இன்ட்ரோல் வரையும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போகுது. நெல்சன் இவங்களை தேடி போகிறது, இவங்க அடிக்கிற சின்ன சின்ன லூட்டிகள், இவங்க வேம்பேர் தெரிஞ்சக்கப்புறம் அவங்க ஏற்படுற பயம், அந்த இருக்கிற லோக்கல் எம்எல்ஏ அவங்க பண்ணுற அந்த ஆர்கன்ஸை இது பண்ணுறது, ட்ரக் மாஃபியா எல்லாத்தையுமே படத்தில் காமிச்சிருக்காங்க. போர் அடிக்காமல் போனாலும் ஒரு லெவலுக்கு மேலே என்ன பர்பஸ் அப்படின்னு யோசிக்கிற ஒரு கேள்விக்குறி வருது. பட் படத்தோட ஃப்ளாஷ்பேக் வச்சு இவங்களுக்கே இந்த கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஒரு ஊர் தேவதைகளை கும்பிட்ற அந்த நீலி காளி கதாபாத்திரத்தை வந்து இவங்களோட பிரியதர்ஷனோட பொருத்தி வச்சு அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக பட்டால் கூட பெருசாக அந்த படத்தோட பர்பஸ் சால்வ் ஆகலை. இதுக்கேற்ற வெளில இன்னொரு வெயிட்டேஜாக இருக்கணும். அது மேபி செகண்ட் பார்ட்டில் வருவாங்கன்னு நம்பலாம். மொத்தத்தில் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் யோசித்து ஒரு சின்னதாக யோசித்தாலும் பெரிய லெவலில் இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி 2.5 மணி நேரத்துக்கு போர் அடிக்காமல் டெக்னிக்கலாக படத்தை சவுண்டு அடுத்ததுனால அந்த படத்தை பாராட்டலாம். அங்கங்கே சில லேக் இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் போர் அடிக்கிறது, டொவினோ தாமஸ் வந்து காமெடி பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுகிற மாதிரி இருந்தால் கூட படம் ஓவராலாக 2.5 மணி நேரத்துக்கு உட்காந்து வாட்ச் பண்ணுற மாதிரி ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி எடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் மலையாள படம்னாலே ஆகோன்ற மாதிரி இல்லைனா கூட நிச்சயமாக பார்க்கும்போது பிடிச்ச மாதிரியும் நல்லா போகிற மாதிரி தான் எடுத்ததுனால படத்தை பார்க்கலாம். வாங்க போகலாம் பஞ்ச்லைன் லோகா சாப்டர் 1 லவ்வபிள் 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.